குட் மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சோலார் ஃபோட்டோ வோல்டைக் கன்வர்ஷன் அப்படின்றது டாபிக் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ வோல்டைக் சிஸ்டம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சோலார் எனர்ஜினா என்ன? எனர்ஜி ஃப்ரம் த சன். த சோலார் எனர்ஜி டிவைட் இன்டு டூ டைப்ஸ், சோலார் ஃபோட்டோ வோல்டைக், நெக்ஸ்ட் சோலார் தெர்மல். இப்போ நம்ம டாபிக் வந்து சோலார் ஃபோட்டோ வோல்டைக். ஃபோட்டோ வோல்டைக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஒரு பவர் சிஸ்டம். இட் இஸ் டு சப்ளை த சோலார் பவர். இதை வந்துட்டு ஃபோட்டோ வோல்டைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபோட்டோ வோல்டைக்ன்றது ஒரு மெத்தடு. என்ன, சோலார் எனர்ஜியை வந்து ஒரு கரண்ட்டாக ஒரு எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும் பை யூஸிங் செமிகண்டக்டர் மெட்டீரியல் லைக் சிலிக்கான். நெக்ஸ்ட், ஹவு டு சோலார் பேனல்ஸ் ஒர்க்ஸ். இப்போ இதோட பிரின்சிபல் என்ன பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து ஒரு சோலார் பேனல்ஸ். இந்த சோலார் பேனல்ஸில் எப்படி, இந்த சோலார் பேனல்ஸில் நிறைய நம்பர் சோலார் செல்ஸ் இருக்கும், குரூப் நம்பர் சோலார் செல்ஸ் இருக்கும். அந்த குரூப் நம்பர் சோலார் செல்ஸ்னால் சிலிக்கான்ற ஒரு எலமெண்ட்டால் மேடாக இருக்குது, ஓகேங்களா. ஆனால் நார்மலாகவே பேசிக்காகவே சிலிக்கானுக்கு கரண்ட் ஃப்ளோ பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் இந்த சிலிக்கான்ன்றது ஈஸிலி அவைலபிள் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட்லேயே செகண்ட் எலமெண்ட்டாக ஈஸியாக கிடைக்கக்கூடியதுன்றது சிலிக்கான் சொல்கிறாங்க. இப்போ ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிக்கான்றது கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ சிலிக்கானோட ஏதோ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கெயின் பண்ண முடியும். அதுக்காக டூ குரூப் ஆஃப் சிலிக்கான் எடுத்துக்கணும். அதில் ஒன் குரூப்பில் பாஸ்பரஸும் இன்னொரு குரூப்பில் வந்துட்டு நாங்கள் போரானும் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 5ம் போரானோட வேலன்சி பார்த்தீங்கன்னா 3ன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்படி சொல்ல போகும்போது பாஸ்பரஸும் சிலிக்கானும் பாண்ட் ஆக போகும்போது அங்கே ஒரு பிரேக்கேஜ் நடக்கும். பிரேக்கேஜ்ன்றது அங்கே பிரேக்கேஜ் ஆகி ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ்னு நெகட்டிவ் சார்ஜை இண்டிகேட் பண்ணும். அது வந்து என் டைப் செமிகண்டக்டர். இன்னொரு குரூப் ஆஃப் சிலிக்கானில் போரான் இருக்குது. அந்த போரான் வந்து பாண்ட் ஆகி அது வந்து பிரேக் ஆகும்போது ஹோல்ஸ்ன்றது பிரேக் ஆகும். ஹோல்ஸ்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ் இண்டிகேட் பண்ணும். அது வந்து பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க. இப்போது என் டைப் பி டைப் செமிகண்டக்டர் ரெண்டும் மெர்ஜ் பண்ணும்போது அங்கே நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டு இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் எங்கள் பிஎன் ஜங்ஷனில். அந்த ப்ராசஸ் பேர் டோப்பிங் கூட சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சோலார் பேனல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சோலார் பேனல்ஸில் வந்து 4 லேயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு காண்டாக்ட் லேயர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என் டைப் செமிகண்டக்டர், நெக்ஸ்ட்டு பி டைப் செமிகண்டக்டர், லாஸ்ட்டு பேக் காண்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் காண்டாக்டில் வந்து சன்லைட் அந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ரண்ட் காண்டாக்டில் தான் படும். அந்த லைட் எனர்ஜி வந்து எது மூலிமா படும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் அப்படின்ற ஒரு அணுக்களால் தான் அது வந்து படும். பட்ட பிறகு என் டைப் செமிகண்டக்டர் போய் அங்கே வந்து பிரேக்கேஜ் ஆகும். ஆல்ரெடி என் டைப் செமிகண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அந்த என் டைப் செமிகண்டக்டரில் அந்த ரேஸ் பட போகும்போது எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் ரெண்டும் பிரேக் ஆகும். அப்போ ஹோல்ஸ் வந்துட்டு எங்கள் பி டைப் நோக்கி மூவ் ஆகும். அப்போ என் டைப்பில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஒயரால் கனெக்ட் பண்ண போகும்போது எலக்ட்ரான்ஸ் ஒயரில் ஃப்ளோ ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். பாருங்கள், இந்த ப்ராசஸில் தான் இதுதான் நடக்குது. இப்போது இந்த எனர்ஜியெல்லாம் சேவ் பண்ணால் சம் இன்வெர்ட்டர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம சோர்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபோட்டோ வோல்டைக் சிஸ்டமோட ஒர்க்கிங் பிரின்சிபிள். தேங்க்யூ.